1806 இந்த வருஷம் உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா இந்திய வரலாற்றுல 51 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு, ஒரு மாபெரும் நெருப்புக்கு முன்னாடி விழுந்த ஒரு சின்ன தீப்பொறி தான் இந்த 1806. வாங்க அந்த தீப்பொறியோட கதையை இப்ப நம்ம முழுசா பார்க்கலாம். இத நான் மட்டும் சொல்லல, புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர் வி.டி. சவார்கரே ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். 1806ல நடந்த வேலூர் கிளர்ச்சி 1857ல நடக்க போற பெரும் கிளர்ச்சிக்கான ஒரு ஒத்திகை அப்படின்னு. அப்ப பாருங்க, இந்தியாவின் முதல் சுதந்திர போருக்கான ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் தான் இந்த வேலூர் கிளர்ச்சி. இதுதான் நம்மளோட கதைக்கான ஆரம்ப புள்ளி. சரி, ஒரு கிளர்ச்சி உருவாகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் மட்டும் இருக்காது இல்லையா? பல ஓடைகள் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு பெரிய ஆறு உருவாகும். அது மாதிரிதான் வேலூர்ல ஒரு புரட்சி புயல் உருவாக பல காரணங்கள் உண்டு சேர்ந்துச்சு. அது என்னென்ன காரணங்கள்னு இப்போ ஒவ்வொன்னா அலசி ஆராய்வோம் வாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம்னு நம்மளால கையை நீட்டி சொல்லவே முடியாது. ஏன்னா இது ஒரு அபாயகரமான கலவை. தோத்துப்போன ராஜ்யங்களோட அரசியல் ஆசைகள், பிரிட்டிஷ் ராணுவத்துல வேலை செஞ்ச இந்திய வீரர்களோட மனக்குமரல்கள், அப்புறம் அவங்களோட மதம் சார்ந்த ஆழமான பயம், இது எல்லாமே ஒன்னு சேர்ந்துதான் அந்த கிளர்ச்சிக்கு வழிவகுத்துச்சு. முதல்ல அரசியல் சூழலை எடுத்துக்கிட்டோம்னா, வேலூர் கோட்டை ஒரு மாதிரி நெருப்பு குழம்பா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா தென்னிந்திய கிளர்ச்சியில தப்பி பிழைச்ச பல புரட்சியாளர்களுக்கு அது ஒரு புகலிடமா மாறிச்சு. அதே கோட்டைக்குள்ளதான் திப்பு சுல்தானோட 12 மகன்களும் 6 மகள்களும் சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க இழந்த ராஜ்யத்தை எப்படியாவது மீட்கணும்னு துளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா திப்புவோட மூத்த மகன் ஃபத்தே ஹைதர் ஒரு பெரிய எழுச்சிக்கு ரகசியமா திட்டமிட்டுக்கிட்டு இருந்தார். இதுக்கு தன்னோட சுதந்திரத்தை பிரிட்டிஷ்கிட்ட இழந்த ஹைதராபாத் நிசாமும் மறைமுகமா ஆதரவு கொடுத்தார். இத்தனை காரணங்கள் இருந்தாலும் அந்த நெருப்புல பெட்ரோல் ஊத்துன மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த ஒரு புது தலப்பாக. அதுக்கு பேரு அக்னு குல்லா. பாக்குறதுக்கு அது ஐரோப்பிய தொப்பி மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனை அது இல்ல. அந்த தலப்பாக பசுவோட தோல்ல இருந்தும் பன்றியோட தோல்ல இருந்தும் செய்யப்பட்டதா ஒரு வதந்தி காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்த குஞ்சம் சிலுவை வடிவத்துல இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. இது இந்து சிப்பாய்களையும் சரி, முஸ்லிம் சிப்பாய்களையும் சரி, அவங்களோட மத உணர்வுகளை ரொம்பவே ஆழமா காயப்படுத்துச்சு. சிப்பாய்கள்னா யாரு? அவங்க கிழக்கிந்திய கம்பெனிக்காக வேலை செஞ்ச இந்திய வீரர்கள். சொல்லப்போனா பிரிட்டிஷ் ராணுவத்தோட முதுகெலும்பே அவங்கதான். ஆனா அவங்களோட விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அவமானம்தான். ராணுவ தளபதி சர் ஜான் கிரடாக் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கோட அனுமதியோட சில புது விதிமுறைகளை கொண்டு வந்தார். அதுபடி சிப்பாய்கள் தாடி வைக்கக்கூடாது, நெத்தில திலகமோ விபூதியோ பூசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த சிப்பாய்கள் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்த பாக்குறாங்கன்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த அதிருப்தி, இந்த கோபம், இந்த அவமானம் இதெல்லாமே ஒன்னு சேரும்போது என்ன ஆகும்? ஒரு ரகசிய திட்டம் மெல்ல மெல்ல உருவாக ஆரம்பிச்சுது. இருட்டுக்குள்ள, நிழல்களுக்குள்ள ரகசிய கூட்டணிகளும் திட்டங்களும் தீட்டப்பட்டுச்சு. அவங்களோட திட்டம் ஏதோ அவசரத்துல போட்டதே இல்ல, ரொம்பவே கவனமா வகுக்கப்பட்டுச்சு. முதல்ல வேலூர்ல இருந்த புரட்சியாளர்கள் ஆற்காடு, மைசூர், ஹைதராபாத்ல இருந்த புரட்சியாளர்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்க. அடுத்து சித்தூர் சிப்பாய்கள் பிலிகொண்டா, வாலாஜாபாத் மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு திரட்டினாங்க. மூணாவதா 1806 ஜூலை 13ஆம் தேதி அதிகாலையில வேலூர் கோட்டையை கைப்பற்றணும்னு ஒரு தேதியையும் குறிச்சாங்க. கடைசியா வேலூர்ல புரட்சி வெடிச்சதும் அடுத்தடுத்து மைசூர்லயும் ஹைதராபாத்லயும் கிளர்ச்சியை தூண்டிவிடணும். இதுதான் அவங்களோட முழு திட்டம். ஆனா நாம ஒன்னு நினைக்க, வரலாறு வேற ஒன்னு நினைக்கும் இல்லையா? அவங்க திட்டமிட்டபடி எதுவுமே நடக்கல. ஜூலை 10, 1806 குறிப்பிட்ட தேதிக்கு 3 நாள் முன்னாடியே வேலூர் கோட்டை ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறிச்சு. ஏன் 3 நாள் முன்னாடியே புரட்சி வெடிச்சுது? காரணம் மறுபடியும் அதே தலப்பாக தான். அந்த புது தலப்பாகையை அணிஞ்சிருந்த சில சிப்பாய்களை மத்தவங்க கேலி பண்ணிருக்காங்க. அதுவரைக்கும் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கோவமோ தன்மானமோ அந்த நொடியில கட்டுக்கடங்காம பொங்கி வெளியே வந்துச்சு. தாக்குதல ஆரம்பிச்சது. அவங்களோட முதல் இலக்கு யார தெரியுமா? கோட்டையோட தளபதி கர்னல் ஃபேன்கோர்ட். இந்த அவமானகரமான விதிகளை அமல்படுத்தின அவர்தான் புரட்சியாளர்களோட முதல் கோபத்துக்கு ஆளானார். அவரோட வீட்டைச் சுற்றி வளைச்சு சுட்டுக் கொன்னாங்க. அந்த ஆரம்பகட்ட தாக்குதல் எவ்வளவு தீவிரமாயிருந்துச்சுன்னா, மெக்கராம், மேஜர் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான பெரிய அதிகாரிகள் உட்பட மொத்தம் 113 ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டாங்க. புரட்சியோட ஆரம்பம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம்தான் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் நடந்துச்சு. கோட்டை உச்சியில பறந்துகிட்டு இருந்த பிரிட்டிஷ் கொடிய கீழே இறக்கி கிழிச்சு எரிஞ்சாங்க. அதுக்கு பதிலா திப்பு சுல்தானோட புலிச்சின்னம் போட்ட கொடியை ஏத்துனாங்க. இது வெறும் கொடி மாற்றம் இல்ல, இது ஒரு சுதந்திர பிரகடனம். கடைசியா புரட்சியாளர்கள் அவங்களோட உடனடி இலக்க அடைஞ்சாங்க. கோட்டைய முழுசா கைப்பற்றி திப்பு சுல்தானோட மூத்த மகன் ஃபத்தே ஹைதர வேலூரோட புதிய ஆட்சியாளரா அறிவிச்சாங்க. ஆமா, வேலூர் இப்போ அவங்க கைவசம்.
ஆனா இந்த வெற்றி ரொம்ப நேரம் நீடிக்கல. இந்த கதை ஒரு சோகமான, ரொம்பவே கொடூரமான பழிவாங்கலோட முடிவுக்கு வந்துச்சு. அந்த கிளர்ச்சி எப்படி ஒடுக்கப்பட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஆர்காட்ல இருந்த கர்னல் கில்லஸ்பிக்கு இந்த விஷயம் காதுக்கு போனதும் ஒரு பெரிய படையோட புயல் வேகத்துல வேலூருக்கு வந்து சேர்ந்தார். புரட்சியாளர்கள் கோட்டை கதவை மூடி வச்சிருந்தாங்க. ஆனா கில்லஸ்பி பீரங்கிகளை வச்சு கதவுகளை உடைச்சு நொறுக்கி உள்ள புகுந்தார். சரியான தலைமை இல்லாம அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த புரட்சியாளர்கள் மேல ஒரு இரக்கமற்ற தாக்குதலை நடத்தினார். சரி, இவ்ளோ பெரிய முயற்சி, இவ்ளோ தியாகம் ஏன் தோல்வில முடிஞ்சது? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல, திட்டமிட்ட தேதிக்கு முன்னாடியே புரட்சி ஆரம்பிச்சதால மைசூர்லயும் ஹைதராபாத்லயும் நடக்க வேண்டிய கிளர்ச்சிகள் நடக்கவே இல்ல. ரெண்டாவதா, மருது பாண்டியர்கள் மாதிரி ஒரு திறமையான தலைமை அவங்களுக்கு கிடைக்கல. மூணாவதா, இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நடந்ததால பரவலான ஆதரவு கிடைக்காம போச்சு. கடைசியா, பணம், ஆயுதங்கள், வீரர்கள்னு அத்தியாவசியமான பல விஷயங்கள்ல பற்றாக்குறை இருந்துச்சு. இந்த கிளர்ச்சி தோல்வி அடைஞ்சாலும் பிரிட்டிஷ் நிர்வாகத்தை ஒரு உலுக்கிருச்சு. அதனால சில முக்கியமான விளைவுகள் ஏற்பட்டுச்சு. கவர்னர் வில்லியம் பெண்டிங்கும் தளபதி சர் ஜான் கிரெடோக்கும் 1807ல பதவி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அந்த சர்ச்சைக்குரிய ராணுவ சட்டங்கள் உடனே வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. திப்பு சுல்தானோட குடும்பத்தை கல்கத்தாவுக்கு நாடு கடத்துனாங்க. ரொம்ப முக்கியமா, கம்பெனி அதிகாரிகள் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துல ஈடுபடுறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஏன்னா மக்களின் மத உணர்வுகள்ல தலையிட்டா என்ன நடக்கும்னு அவங்க நேரடியாவே பாத்துட்டாங்க. இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். இந்த கிளர்ச்சியோட உண்மையான வரலாற்று முக்கியத்துவம் என்ன? வரப்போற 1957 பெரும் கிளர்ச்சிக்கு இது எப்படி ஒரு எச்சரிக்கை மணியா இருந்துச்சு? அத பத்தி தான் பார்க்க போறோம். வரலாற்று அறிஞர்கள் மத்தியில இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதம் இருக்கு. வேலூர்ல நடந்தது வெறும் சிப்பாய்களோட கழகமா, இல்ல அது ஒரு சுதந்திர போரோட தொடக்கமா? இந்த கேள்விக்கு வரலாறு பல பதில்களை கொடுக்குது. கில்லஸ்பி கமிஷன் இது திப்புவோட மகனோட சதின்னு சொல்லுச்சு. வில்லியம் பென்டிங்கோ இது ஹிந்து முஸ்லிம் மத உணர்வுகளை புண்படுத்தினதோட விளைவுன்னு சொன்னார். கம்பெனி இயக்குனர்கள் சிப்பாய்களோட கோபத்தை திப்புவோட மகன்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா பேராசிரியர் கே ராஜையன் மாதிரி இருக்கிறவங்க இது ஒரு சுதந்திர போராட்டம் 1857க்கான நேரடி முன்னோடின்னு வாதிடுறாங்க. கடைசியா நாம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி வி.டி. சவார்கர் இது 1857 பெருங்கிளர்ச்சிக்கான ஒரு ஒத்திகைனே முத்திர குத்தினார். ஆக வேலூர்ல நடந்தது ஒரு தேநீர் கோப்பைக்குள்ள எழுந்த புயல் இல்லவே இல்ல. அது வரப்போற ஒரு மிகப்பெரிய சூறாவளிக்கான ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரெய்லர்னு கூட சொல்லலாம். ஆனா இவ்ளோ பெரிய எச்சரிக்கை கிடைச்சும் பிரிட்டிஷ்காரங்க பாடம் கத்துக்கிட்டாங்களா? இல்ல. இந்த மூல ஆதாரம் சொல்ற ஒரு விஷயம் நம்ம மனச ரொம்பவே பாதிக்குது. பிரிட்டிஷார் வேலூர் கிளர்ச்சியிலிருந்து எந்த பாடத்தையும் கத்துக்கல, அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க மக்களின் மனக்குமுறல்களோட ஆழத்தை புரிஞ்சுக்கவே இல்ல. அதோட விளைவுதான் 1857ல ஒரு மகா பெரும் பேரழிவா வெடிச்சுது.